என்னங்க இது? தங்க விலை ஏறுற வேகத்த பார்த்தா, இனிமேல் நகைக்கடைக்கு முன்னாடி நின்னு செல்ஃபி மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? அட நில்லுங்க. இப்போ தங்க விலையேற்றத்த பத்தி நம்ம மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு ஷாக்கான தகவல சொல்லியிருக்காங்க. இது வெறும் விலையேற்றம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உலக அரசியலே இருக்கு. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். டெல்லியில நடைபெற்ற ரிசர்வ் வங்கியோட மத்திய வாரிய கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தங்கம் விலை ஏன் விண்ண தொடுற அளவுக்கு ஏறுது அப்படிங்கிறத குறித்து சில முக்கியமான காரணங்களை உடைச்சு பேசியிருந்தாரு. அதற்கான முதல் காரணமா சொன்னது மத்திய வங்கிகளோட வேட்டை. சாதாரணமா மக்கள் நகை வாங்குறதால மட்டும் விலை ஏறுறது கிடையாது. தற்போது உலக நாடுகளோட மத்திய வங்கிகள், உதாரணமா சீனா, ரஷ்யா மற்றும் சில யூரோப்பிய நாடுகள் தங்களோட கையிருப்பு நிதியை அமெரிக்க டாலருக்கு பதிலா தங்கமா மாற்ற தொடங்கியிருக்காங்க. பாதுகாப்பு கருதி டன் கணக்குல தங்கத்தையும் வெள்ளியையும் இந்த வங்கிகள் குவிச்சு வர்றதுதான் உலக சந்தையில தட்டுப்பாட்டை உருவாக்கி விலையை ஏத்தி இருக்கு. இரண்டாவது காரணமா சொல்லியிருந்தது அமெரிக்காவோட வரி விதிப்பு தாக்கம். அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த அவசர கால இறக்குமதி வரிகளை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சிருந்தாங்க. இந்த தீர்ப்பு சர்வதேச வர்த்தக சூழல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. டாலரோட மதிப்புல ஏற்படுற மாற்றங்களை நேரடியா தங்கத்தோட விலையில பிரதிபலிக்குது. இது குறித்து இந்திய அரசு தொடர்ந்து ஆய்வு செஞ்சு வரதா அமைச்சர் குறிப்பிட்டிருந்தாரு. மூன்றாவது காரணம் சர்வதேச அரசியல் பதற்றம். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவர போர் சூழல் மற்றும் உக்ரைன் ரஷ்யா இடையிலான பதற்றங்கள் காரணமா முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையை விட தங்கத்தை பாதுகாப்பான புகலிடமா கருதுறாங்க. இந்த பயம் கலந்த முதலீடுகளும் விலையேற்றத்துக்கு ஒரு முக்கியமான காரணியா சொல்லியிருக்காங்க. மேலும் தங்க விலை மீது அரசாங்கத்தோட கண்காணிப்பு பத்தி பேசியிருந்தாரு. தங்கம் விலை உயர்ந்தாலும் அது ஒரு அபாயகரமான அளவை எட்டல அப்படின்னு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாரு. அதாவது பொருளாதாரத்தை நிலைக்குலைய செய்யற அளவுக்கு விலையேற்றம் இன்னும் ஆகல அப்படின்னும், இந்திய ரிசர்வ் வங்கியும் மத்திய நிதி அமைச்சகமும் தினசரி அடிப்படையில விலையை கண்காணித்து வர்றதாவும் உறுதியா அவரு சொல்லியிருந்தாரு. மேலும் பருவகால தேவை பத்தி பேசும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் திருமண சீசன் மற்றும் பண்டிகை காலங்கள்ல உள்நாட்டு தேவை அதிகரிக்கிறதும் விலையில ஒரு சிறிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆனா தற்போதைய மிகப்பெரிய விலையேற்றத்திற்கு உலகளாவிய காரணிகள் தான் 80% காரணம் அப்படின்னு நிதி அமைச்சர் சீதாராமன் சொல்லியிருந்தாரு. சுருக்கமா சொல்லணும்னா தங்கம் விலை உயர்வு அப்படிங்கிறது நம்ம கையை மீறின சர்வதேச காரணங்கள் தான் காரணம். இருப்பினும் இந்திய பொருளாதாரம் இதை கையாளும் வலிமையோடு இருக்கிறதாகவும் மக்கள் அச்சப்பட தேவையில்லைன்னு நிதி அமைச்சர் ஒரு நேர்மறையான செய்தியை பதிவு செஞ்சிருந்தாரு. இதை கேட்டீங்கல்ல. ஸோ இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. சர்வதேச சந்தையில தங்கம் ஒரு அவுன்ஸ் $5000 தாண்டி போயிட்டு இருக்கு. அதே போல உள்நாட்டு சந்தையிலையும் விலை தாறுமாற எகிரிட்டு இருக்கு. உலக அரசியல்ல டொனால்ட் ட்ரம்ப் அவசர கால வரிகளை ரத்து செஞ்சது, அப்புறம் மத்திய கிழக்கு நாடுகளில் நீடிச்சிட்டு வர போர் பதற்றம், இதெல்லாம் தான் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான முதலீடா உலக வங்கிகளை மாற்ற வச்சிருக்கு. அவங்க அதிகமாக வாங்க நமக்கு விலை ஏறிக்கிட்டே இருக்கும். நிதி அமைச்சர் சொன்ன மாதிரி இப்போதைக்கு நிலைமை கட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னாலும் சாமானிய மக்களுக்கு இது ஒரு சவாலான விஷயம்தான். அதனால தங்கம் வாங்கணும்னு பிளான் பண்றவங்க சந்தையை தொடர்ந்து கவனிச்சு சரியான நேரத்துல முதலீடு பண்றதுதான் சரியானது. Subscribe to One India and never miss an update.